வாவ்! 10 நிமிஷத்துல இவ்ளோ ரிசல்ட்டா? ஆச்சரியமா இருக்கே! ஹாய் மக்களே! என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் தாங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, நீட்டா வந்து தொடச்சுட்டேன். கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபேஸும் இந்த கையும் ஒரே மாதிரி இருக்கா? அந்த அளவுக்கு எக்ஸலென்ட்டா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சா? 40 வயசு ஆயிடுச்சா? 50 வயசு ஆயிடுச்சா? உங்களுக்கு தோல்லாம் சுருங்கிடுச்சா? பார்க்கறதுக்கு ஃபேஸ் நல்லாவே இல்லையா? கண்டிப்பா இந்த கிரீம வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. வெறும் 10 நிமிஷம் மட்டும் இந்த கிரீம உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா போதும். உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா, க்ளோவா பார்க்கறதுக்கு சூப்பரா ஒரு அழகா தெரிவிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்கு தாராளமாக இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியுமே நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்கள் ஃபேஸ் ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேனாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் குளிச்சிருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. இதில் எந்த வித மாற்றம் 100க்கு 200 உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் தாங்க எடுக்க போகிறோம். அதாவது நான் ரேஷன் ரைஸில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசி, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கிடையாதுங்க, ரேஷன் அரிசி தான், பச்சரிசி அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம முக்கியமாக இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது என்னென்னா கசகசான்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கிச்சனில் எல்லாருமே வச்சுருப்போம், சமையலுக்கு யூஸ் பண்ணுற கசகசா தாங்க. இந்த கசகசாவை வந்து 3 ஸ்பூன் ரைஸ் எடுக்கும் பொழுது 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா ரைஸில் அழுக்கு இருக்கும் இல்லையா, கசகசாலையும் அப்படி தான். அதனால் இது நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து வடித்து எடுத்துடலாம். இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே வடிச்சிங்கன்னா கசகசா எல்லாமே போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அழுக்குகள் இருந்தால் எல்லாமே வந்துருங்க வெளியில். இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி கலங்கலாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம அது உள்ளேயே எல்லாத்தையுமே போட்டுட்டு இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா மில்க் பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மில்க் பவுடர் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து வெறும் 5 ரூபாய்க்கு கடையில் பேக்கெட்டில் விற்கிறாங்க. அந்த மில்க் பவுடர் தான் நான் வாங்கியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி உங்கள்கிட்ட மில்க் பவுடர் கிடைக்கல அப்படின்னா நல்லா திக்கான பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மில்க் பவுடர், கசகசா, அப்புறமேட்டு ரைஸ் இது 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து கண்டிப்பாக நல்லா ஊறுற அளவுக்கு நம்ம டைம் விட்டுறலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 அன் ஹவர் இதை வந்து டைம் விட்டுற போகிறேன். அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். ஊறினா தான் நமக்கு நல்லா அரைபட்டு வரும். இப்போ 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் எடுத்து இதில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் தான் ஆட் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. இருந்ததுன்னா இல்லாட்டா நீங்கள் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு தான் நமக்கு அரைபட்டு வரும். ஏன்னா கசகசா வந்து அதிகமாக நம்ம சேர்க்காதனால ஓரளவுக்கு இந்த மாதிரி குறன்னு தான் அரைஞ்சி வரும். நல்லா இந்த மாதிரி அரைஞ்சி வரும்பொழுது நல்லா மில்க் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணி போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு ப்யூராக நல்லா எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நமக்கு நீட்டாக நல்லா கிடைக்கும். மில்க் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் துணி போட்டு உங்களை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லாதவங்க நெருக்கமான சல்லடை, அதாவது நல்லா வடிகிற மாதிரி இருக்கிற சல்லடையாக இருந்தால் நீங்கள் வடித்து கூட எடுத்துக்கோங்க. சல்லடையில் ஊற்றி, அதாவது டீ ஃபில்டரில் ஊற்றி வடித்து கூட எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக நம்ம டைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே எல்லாமே அப்படியே நமக்கு வடிஞ்சிரும். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மில்க் கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியங்க. நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி தவாவில் நான் ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே. டைரெக்டாக நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறத விட இந்த மாதிரி டைரெக்டாகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரைஸ் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா குக் ஆகும் நமக்கு. அதுக்காக தான் இப்படி சேர்க்குறது.
நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கழக்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே நல்லா க்ளீனாக எடுத்துருங்க. அந்தளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரைஸ் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, கசகசா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேஸுக்கு ஒரு யங்கான லுக்கு கொடுக்குங்க. அந்தளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான பொருட்களை தான் இதில் வந்து நம்ம சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். ரொம்பவும் திக்காக மாறிடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி நான் எப்படி எடுக்கிறனோ அதே பதத்துக்கு நமக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். போதும், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு சில பொருள்களை மட்டும் ஆட் பண்ணி இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் மட்டுமே போதுங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கறதுக்கு. இதை மட்டுமே நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ இது கூட ஒரு சில பொருள்களை ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறிடும். இப்போ நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, முல்தானி மட்டி பவுடர் தாங்க சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது முல்தானி மட்டி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா, ரோஸ் வாட்டர் தாங்க. ஒரு 10-15 சொட்டு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் கலந்தாலும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்குங்க. இதை வந்து தாராளமாக நீங்கள் 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைப்படாமல் எடுத்து நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை வந்து காலை மாலை 2 வேளையும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹோல் பாடிக்கு, அதாவது ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது எல்லாமே ஈவன் டோனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு குட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாக்கியை என்னுடைய ஃபேஸ்லாம் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ரிசல்ட் லைவாக காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகி வருது நீங்கள் லைவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு க்ரீம் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்க போகிறேன். மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இந்த க்ரீமை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, நம்ம சூப்பராக போட்ட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஃபேஸ் பிரைட் ஆகிற மாதிரி செம்மையான ஒரு க்ரீம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறிடுங்க. செம்மையான க்ரீம், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 3 பொருட்களை மட்டும்தான் வச்சு இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது தாராளமாக நீங்கள் 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். செம்மையாக ரிசல்ட் தரப்போது. இப்போ லைவாக நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து இந்த க்ரீம் வந்து என்னுடைய ஃபேஸில் நான் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். நான் கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து எதுவும் வச்சு துடைக்கலை. அதனால் டேரெக்டாக நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதனால் நான் எதுவும் வச்சு க்ளீன் பண்ணாமல் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா இதில் வந்து நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். டேரெக்டாக தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் வந்து இதில் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். மில்க் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு எது ஷூட் ஆகுமோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெறும் 10 மினிட்ஸ் மட்டும்தான் விட போகிறோம். அங்கே நம்ம ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ரைஸ் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மெயினான இன்கிரிடியன்ட் நம்ம ரைஸை தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூடவே முக்கியமாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கசகசாங்க. ரொம்ப ஈஸி, நமக்கு கிச்சனில் எல்லாருமே வச்சுருப்போம். இல்லாத வீடு கண்டிப்பாக இருக்காது. அதுதான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டாக நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதுங்க. நான் கையில் கூட அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 வீக்குக்கு தாராளமாக நீங்கள் டெய்லியுமே இந்த பேக்கை வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் தரப்போகுது.
எங்கெல்லாம் டேன் ஆயிருக்கும் அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க நான் இந்த அளவுக்கு திக்கா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நீங்க கால், கழுத்து, கை இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கும், அதோட டேன் ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த இடத்துலலாம் ஃபுல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் இதை பாருங்க எனக்கு முட்டியில் வந்து பிளாக் ஆயிருக்கு பாருங்க, அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் ஹோல் பாடிக்குமே இதை டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபுல் பாடியும் ஈவன் டோனில் செம்ம கலராக மாறிடுமா, அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அப்படியே போய் குளிச்சுங்க. சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் சோப்பே பயன்படுத்த வேணாம், இந்த ஒரு க்ரீமை மட்டும் பயன்படுத்தினா போதும். இது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம மேக்ஸிமம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது. எதையுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி எந்த பொருளும் இதில் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுனால இந்த ஒரு ஹேண்ட்லி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். லைவாக உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டுறேன். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் தான் விட்டுருந்தேன். சாரி, 10 மினிட்ஸ் மட்டும் தான் விட்டுருக்கேன். இன்னும் கூட அந்த ஈரம் போகவே இல்லை பாருங்கள். ஆனால் லைட்டாக தான் நம்ம காஞ்சிருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குறது பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு. செம்மையாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குது. வாவ், இந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் குளிக்கும் போது இதை அப்ளை பண்ணிக்கணும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஸ்பூன்லேயே எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே, ஈஸியாக இருக்கும் நமக்கு துடைக்கிறதுக்கு. இப்போ நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். லைட்டாக ஃபேஸை வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு ஒரு ஜென்டலாக மசாஜ் எடுத்து கொடுத்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது. லைட்டாக அப்பப்போ தண்ணி வந்து கையில் தொட்டுக்கோங்க. 2 கையிலையும் கூட மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக துடைச்சிடலாம். எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸு. நம்ம ஒவ்வொரு பதிவும் உண்மையாக தான் போட்டுருக்கோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டியதில்லை. லைட்டிங்கோ அப்படியோ இப்படியோ இல்லை வேறு க்ரீமோ அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. உண்மையான பதிவு. எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஒவ்வொரு வீடியோ இதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தைரியமாக தாராளமாக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எந்த ஒரு ஃபேஸ் க்ரீமாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன்னா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒரு சிலர் சொல்றீங்க, நீங்கள் சொன்னதே சொல்கிறீங்க, ட்ரை பண்ணுங்கன்னே சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் அவங்களை கட்டாயப்படுத்தி ட்ரை பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது. இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக பார்க்கறதுக்கு க்ளோவாக மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். முதல் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் கையிலையும் கூட இந்த மாதிரி கிளிக் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. என் ஃபேஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ரொம்ப அழகாக மாறி இருக்குங்க. என்னால் நினைச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கிறச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம எடுத்துட்டோம், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நான் கையையும் நல்லாவே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. அதே மாதிரி என் ஃபேஸும் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிரியப்பட்டுச்சுன்னா இஷ்டப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு வந்திருக்கு. சொல்லவே முடியாது. 10 நிமிஷம் தான் இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்.